உடற்கல்வி ஆசிரியர் தேர்விற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு இன்றைய பதிவில் நம்ம யூனிட் 4ல் அனாட்டமி அண்ட் பிசியாலஜியில் இதயம், அதாவது இதயத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதில் எப்படி வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்றத பற்றியான தகவலை தான் இந்த அமர்வில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ இதயம் அப்படின்றது பார்க்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட ஆர்கன், அதாவது ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இதயம் எந்த மண்டலத்துக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது ரத்த ஓட்ட மண்டலம். அப்போ ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுடைய தொகுப்பு. அப்போ என்னென்ன உறுப்புகள்லாம் அதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மிக முக்கியமான உறுப்பு இதயம். இது ஒரு ஆர்கன். அதே மாதிரி பிளட்டு, ரத்த திரவ திசுன்னு சொல்கிறோம்ல, அது ஒரு வகையான டிஷ்யூ உறுப்பு. அடுத்து ரத்த நாளங்கள் என்று சொல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ், அதாவது பிளட் வெசல்ஸில் 2 வகையான ஆர்டரி சொல்லக்கூடிய தமனி ரத்த குழாய்கள், அதே மாதிரி சிரை என்று சொல்லக்கூடிய வெயின், இந்த ரத்த குழாய்களும் இதில் வரும். அப்போ இதில் கொஸ்டின் அப்படின்னு வரும்போது உங்களுடைய உடற்கல்வி ஆசிரியர் தேர்வை பொறுத்தளவு உங்களுக்கு எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா, முதல்ல பிளட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிளட்ல இருந்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதில் பிளட்ல குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் என்னென்னலாம் பிளட்ல படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளட்ல பிளாஸ்மானா என்ன, அந்த பிளாஸ்மாவில் எத்தனை பெர்சன்டேஜ் பிளாஸ்மா இருக்குது, நீர் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய 3 வகையான புரதங்கள், ஃபைப்ரினோஜன், ஆல்புமின் அண்ட் குளோபுலின் என்று சொல்லக்கூடிய 3 விதமான புரோட்டீன் இருக்குது. அந்த புரோட்டீனோட ரோல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து அதுக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கக்கூடிய ரத்த செல்கள் பார்க்கும்போது 3 வகையான ரத்த செல்கள் இருக்கின்றது. ஒன்று ஆர்பிசி, அதாவது ரத்த சிவப்பணுக்கள் என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரத்த வெள்ளை அணுக்கள், இது டபிள்யூபிசி என்று சொல்லுவாங்க. இது உடலுக்குடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பண்ணக்கூடியது. ஆர்பிசின்றது கேஸ் எக்ஸ்சேஞ்சில், அதே மாதிரி நியூட்ரிஷன் டிரான்ஸ்போர்ட் பண்ணலையும் அது முக்கியமான ரோலில் இருக்கும். அடுத்து பிளேட்லெட் என்று சொல்லக்கூடிய ரத்த தட்டுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது மிக முக்கியமாக என்ன ரோலில் இருக்கும் அப்படின்னா, ரத்தம் உறைதலில் மிக முக்கியமாக பங்கேற்கக்கூடியதாக அது இருக்கும். இதை பற்றியான இது எங்கே உற்பத்தி ஆகுது, எங்கே அழியுது, இதனுடைய வாழ்நாள் காலம் என்ன, இது மேஜராக நம்ம உடம்புல என்ன விதமான ரோல் பண்ணுது, அதுவும் குறிப்பாக இந்த ரத்தத்திற்கான சிவப்பு நிறத்திற்கான காரணமாக சொல்லக்கூடிய ரத்த நிறமி என்று சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின் அப்படின்றது ஹீம் பிளஸ் அயான் என்று 2 பைண்டிங் ஆகிருக்கும். அந்த அயான் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை வரும். அதை பற்றியான அந்த ஹீமோகுளோபின் அப்படின்ற பிக்மெண்ட் என்ன, அந்த பிக்மெண்டோட ரோல் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. அதுக்கடுத்து டபிள்யூபிசி போனோம் அப்படின்னா, டபிள்யூபிசியில் வகைகள் இருக்கின்றன. அதாவது லீகோசைட், லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய வகைகள் இருக்குது. 3 விதமான வகைகள் இருக்கும். அந்த 3 விதமான வகைகளில் ஒவ்வொன்றும் என்ன விதமான ரோலை பண்ணுது அப்படின்றத பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பிளேட்லெட்டை பொறுத்தளவு மிக முக்கியமாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரத்தம் உறைதல் அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது ஒரு பார்ட். நீங்கள் அதாவது தேர்விற்கு தயாராகக்கூடிய இந்த மாணவர்கள் இந்த பகுதியிலிருந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு உங்களுக்கு சரியாக விடையளிக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதயத்தை பொறுத்தளவு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதயத்தினுடைய அமைப்பை பற்றியான வினாக்கள் கேட்பதற்கும், அதே மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட்லேயே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரத்தத்தினுடைய பணிகள் அப்படின்னு கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பிளட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது, மேஜராக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, மேஜராக 6 விதமான பணிகளை பண்ணும். அந்த 6 விதமான பணிகள் என்ன, அதை பொறுத்தளவு இன்டைரக்ட் வினாக்கள் கேட்டாங்கன்னா நம்ம எப்படி விடையளிக்க முடியும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஹார்ட்டை பொறுத்தளவு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ரத்த நாளங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்டரி அண்ட் வெயின் என்று சொல்லக்கூடிய, அதே மாதிரி அயோட்டா என்று சொல்லக்கூடிய மகாதமனின்னு சொல்லக்கூடிய ரத்த குழாய் இருக்கு. இந்த ரத்த குழாய்களுடைய எங்கே இருந்து தொடங்குது, அந்த ரத்த குழாய்கள் என்ன விதமான ரத்தத்தை எடுத்து, சுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகுதா, அசுரத்தத்தை, நம்ம கலக்கையில சுத்த ரத்தம் அசுரத்தம்னு சொல்லுவோம், அப்படி சொல்லக்கூடாது. அது ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த பிளட்டை கேரி பண்ணிக்கிட்டு இருக்க போகக்கூடிய பிக்மெண்ட் தான் இந்த ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய பிக்மெண்ட் தான் இதை கேரி பண்ணிட்டு போகும். ஆக்சிஜனை கேரிட்டு பண்ணி போகும்போது அது ஆக்சிக் ஹீமோகுளோபினா இருக்கும். கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணிட்டு போகும்போது கார்பாக்சிக் ஹீமோகுளோபினா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விரிவுபட்ட ஒரு பல்வேறு வினாக்கள், நிறைய வினாக்கள் உள்ள கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம், அனாட்டமி அண்ட் பிசியாலஜி பொறுத்தளவு. ஏன்னா இந்த நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அதாவது ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரிக்கு அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தெரியும். நான் உங்களுக்கு இந்த பகுதியில் உங்களுக்கு இந்த இதயத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நீங்கள் வந்துச்சு அப்படின்னா, 13 வகையான வினாக்கள் கேட்பதற்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 13 வகையான வினாக்கள்ல இருந்து
நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விடையளிப்பதற்கு அதில் கேட்கப்படக்கூடிய அனைத்து வகையான வினாக்களுக்குமான விடைகளை உங்களை சரியாக விளையடிக்க முடியும். நான் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் நான் சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மிக முக்கியமாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் நோட் பண்ணக்கூடிய இந்த தகவல்களை குறித்து வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து இதற்கு சரியான விடையளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உள்ள போவோம். இதில் வந்து என்ன அப்படின்னா இதனுடைய அஜெண்டா, அதாவது இதயத்தினுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதயம் அப்படின்றது ஹார்ட் அப்படின்னா என்னன்னு முதல்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட்னா என்ன, இது மஸ்குலர் ஆர்கனா, இது இந்த ஆர்கன் எப்படிப்பட்ட ஆர்கன் அப்படின்றத பற்றி இது கொஸ்டின்ல முதல்ல கேட்பாங்க. இதயம்ன்றது என்ன ஆர்கன், இது ஹாலோ ஆர்கனா மஸ்குலர் ஆர்கனா அப்படின்ற பற்றி வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ரெண்டாவது பார்ட்டில் என்ன அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் தி ஹார்ட், ஹார்ட்டினுடைய அமைவிட, ஹார்ட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு நீங்கள் பொதுவாகவே தெரியும், நாம் ஏன் வந்து எப்போவுமே ட்ராக்ல ஓடும்போது லெஃப்ட் சைடில் ஓடுறோம். இதுவே வந்து ஒரு இன்டைரக்ட் வினா தான். ஏன் லெஃப்ட் சைட்லேயே ஓடுறோம், ஏன் ரைட் சைடில் ஓட மாட்டேங்கிறோம்? எப்போவுமே நம்மளுடைய லெஃப்ட் சைடில் தான் ட்ராக்ல ஓடுவோம். ஓடுவதற்கு என்ன ரீசன் தெரியுமா சயின்டிஃபிக்காக? அப்படி அனலைஸ் பண்ணி பார்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய 1/3 ஆஃப் தி ஹார்ட் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. இந்த ஹார்ட் வந்து நேரம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெர்னம் ரீஜியனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதோட லொக்கேஷன் அந்த குழிக்குள்ளே தான் இருக்குது. அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் 1/3 எங்கே இருக்கும் அப்படின்னா, அதாவது ஹார்ட்டினுடைய 4 பங்கு வச்சோம் அப்படின்னா 3 பங்கு வந்து லைட்டாக அப்படி டேர்ன் ஆகி எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கும். அப்போ கொஞ்சம் தான் வந்து ரைட் சைடில் லைட்டாக அப்படி இருக்கும். அது வந்து நேரம் இருக்காது, இப்படி லைட்டாக இப்படி டேர்ன் ஆகிருக்கும். அப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறனால தான் நம்மளுக்கு 1/3 இருக்கிறனால நீங்கள் லெஃப்ட் சைடில் வாக் பண்ணும்போது ரன் பண்ணும்போது உங்களுக்கு இதயத்திற்கான ஸ்ட்ரெயின்னஸ் வந்து குறையும். இதே இது நீங்கள் அதுக்கான ஆன்டி கிளாக் வைஸில் போனீங்க அப்படின்னா அப்போ இதயத்துக்கான ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குது. அதுவும் இதயம் தொடர்புடைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, ஹார்ட் அட்டாக் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரிக்கே வந்து ரத்த நாளங்களில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, ரத்த பிளட்ல பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் நடந்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் உங்களுக்கு அதிக விதமான ஸ்ட்ரெயினை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அந்த பகுதியில் நடக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ இது சயின்டிஃபிக்காக பல்வேறு ரீசன் இருந்தாலும் நான் இந்த இடத்துல ஒரே ஒரு ரீசனாக நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பதிவை பண்ணுறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதயத்தினுடைய சைஸ், அதாவது இதில் 3 வினாக்கள் கேட்கலாம். இதயத்தினுடைய சைஸ், ஆண்களுக்கான இதயத்தினுடைய அளவு எவ்வளவு, வெயிட் எவ்வளவு இருக்கும், பெண்களுக்கு இதயத்தினுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும், ஆவரேஜாக எவ்வளவு வெயிட் இருக்கலாம் அப்படின்றது வினாக்கள் கேட்பாங்க. அதை பற்றி நம்ம டீப்பாக உள்ளே பார்க்க போகிறோம். நான் முதல்ல வந்து ஓவர் வியூவில் என்ன அஜெண்டா இருக்குது அப்படின்ற மட்டும் சொல்லிடுறேன். அடுத்த லேயர் ஆஃப் தி ஹார்ட் வால், ஹார்ட்டினுடைய அதாவது ஆக்சுவலினுடைய ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடியதில் வந்து 3 விதமான லேயர்ஸ் இருக்கும். அந்த 3 விதமான லேயர்ஸுடைய மேல் பகுதி, அதாவது எபிகார்டியம், எண்டோகார்டியம், மீசோகார்டியம் என்று சொல்லக்கூடிய 3 லேயர்ஸ் இருக்கும். இதில் வந்து இந்த கார்டியம் அப்படின்னாவே இதயத்தை குறிக்கக்கூடியது. கார்டியம் இஸ் ரிலேட்டட் டு என்னன்னு கேட்டாங்கன்னா ஹார்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல அதாவது வந்து ஹார்ட்னுடைய லேயர்ஸ், ஹார்ட் வால்வை பற்றி, சாரி, சைஸ் ஆஃப் தி ஹார்ட், சேம்பர்ஸ் ஆஃப் தி ஹார்ட், சேம்பர்ஸ் ஆஃப் தி ஹார்ட்டை பற்றி, ஓகே, லேயர்ஸை பற்றி சொல்லிட்டோம். லேயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லேயர்ஸ் ஆஃப் தி ஹார்ட் வால்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெரிகார்டிய அதனுடைய ஃபோர்மோஸ்ட் லேயர் ஆகுது. பெரிகார்டியில் எண்டோ எபி 2 இருக்கும். இதுக்கு இடையில ஒரு பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு புலியிட் இருக்கும். இந்த புலியிட் என்ன பண்ணணும், இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கக்கூடியதற்காக இதயத்தினுடைய திடீர்னு ஒரு அதிர்ச்சி வருது அப்படின்னா அதற்கு ஏற்றாப்புல அந்த திரவம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இதயத்திற்கு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தாது. அடுத்து வந்து சேம்பர்ஸ் ஆஃப் தி ஹார்ட், ஏதாவது மற்ற அனிமலுக்கும் நம்மளுடைய ஹியூமன் பீயிங்க்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சியில் வரும்போது, இப்போ காக்ரோச்லாம் பார்த்தோன்னா இதயத்தினுடைய அறைகள் வந்து ஒன்று தான் இருக்கும். அதுக்கு வந்து 4 அறைகள்லாம் கிடையாது. இதே மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அறைகளுடைய எண்ணிக்கை வேறுபடும். அப்போ முழுமையாக வளர்ச்சி பெற்ற மனிதனுக்கு வந்து இதயத்தினுடைய அறைகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்கன்னா 4 அறைகள் இருக்கு. அந்த அறைகளினுடைய பேர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த அறைகள்ல இருந்து தொடங்கக்கூடிய ரத்த குழாய்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு பெற்ற உறுப்புகள் என்ன இருக்கிறது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் அடுத்து பெரிகார்டியம் அப்படின்றக்கூடிய அந்த லேயர், இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய உரையினுடைய பேர் என்ன. இது காமனாக கலவைக்கையில் கொஸ்டினில் கேட்கக்கூடிய, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். பெரிகார்டியம் என்பது இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய உரை. இதே மாதிரி நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய உரை வந்து புளூரல் லேயர், புளூரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் இதயத்தை சுற்றி இருக்கிறதுல. அடுத்து பார்த்தோன்னா ஹார்ட் வால்வ்ஸ். ஹார்ட் வால்வ்ஸ் அப்படின்னா ரத்த வாழ்வுகள். ரத்த வாழ்வுகள்னா இதில் என்னென்ன ரத்த வாழ்வுகள் இருக்கின்றன அந்த மாதிரிக்கு வந்து இந்த வாழ்வுகளுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குங்க. ரத்தத்தை ஒரு திசையில மட்டும் தாங்க செலுத்தும், ரிட்டர்ன் செலுத்தாது. அது இது கூட ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இதயத்தில். இந்த வால்வ் என்னென்ன வால்வ்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம உள்ள டீப்பாக பார்ப்போம்.
அதே மாதிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா பைகஸ்பீட் வால்வு, ட்ரைகஸ்பீட் வால்வு, அதே மாதிரிக்கு வந்து செமிலூனார் வால்வ்ஸு, அரைச்சந்திர வால்வு, பிறைச்சந்திர வால்வு எல்லாமே உள்ளே இருக்குது. அதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். அடுத்து வந்து ஹார்ட் வால்வ்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து மேஜர் பிளட் வெசல்ஸ், முக்கியமான ரத்த நாளங்கள் எங்கேருந்து போகுது, சுப்பீரியர் வினக்கவானா என்ன, இன்ஃபீரியர் வினக்கவானா என்ன, அதே மாதிரி அயோட்டா எங்கேருந்து போகுது, பல்மனரி ஆர்டர்னா என்ன, பல்மனரி வெயின்னா என்ன, அதாவது பல்மனரினா நுரையீரலுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களுக்கு வந்து நுரையீரல் தமனி, நுரையீரல் சிறை என்று சொல்லக்கூடிய ரத்த குழாய்கள். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம உள்ள பார்ப்போம். அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஆஃப் தி ஹார்ட், இதயத்தினுடைய வலது மற்றும் இடது பகுதி என்னென்ன ரோலை பண்ணுது. வலது பகுதி பொதுவாக என்ன ரத்தத்தை எடுத்துட்டு என்ன ரத்தத்தினுடைய வேலையை செய்யுது, இடது பகுதியில் இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய அளவு என்ன ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றத உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்து வந்து கண்டக்டிங் தி சிஸ்டம் ஆஃப் ஹார்ட், அதாவது வந்து எப்படி வந்து மின் தூண்டல் நடக்குது, இதயம் எப்படி வந்து சுருங்கி விரியுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த இதயத்தினுடைய தொடக்கம், அதாவது மின் கடத்தல் எப்படி நடக்குது, எப்படி இதயம் சுருங்கி விரிஞ்சு பிளட்டை பம்ப் அவுட் பண்ணுது மற்ற ஆர்கனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக என்ன பண்ணோம் அப்படின்னா சைனோ ஆர்ட்ரியல் நோடு என்று சொல்லக்கூடிய அதாவது வலது ஆர்டிக்கிளில் அது இருக்கும். இது இதயத்தினுடைய பேஸ் மேக்கர் என்று சொல்லுவாங்க. இதயத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக பேஸ் மேக்கர் வைப்பாங்க. அப்போ இதயத்தை அதனுடைய இயக்கத்தை சுருக்கி விரிக்கிறதுக்காக பண்ணுவோம். ஆமாம், நம்ம உடம்புலேயே நேச்சராக ஒரு பேஸ் மேக்கர் இருக்குது. அது எதுன்னு கேட்டாங்கன்னா எஸ்ஏ நோடு, சைனோ ஆர்ட்ரியல் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா வலது ஆரிக்கிளில் இது இருக்கும். இதுதான் முதல்ல சுருக்கத்தை தொடங்கும். சுருங்கினோடனே ரத்தத்தை ஒரே சைமல்டேனியஸ்லாம் ஒரு பகுதி சுருங்கும், ஒரு பகுதியிலேருந்து ரத்தம் வெளியே போகும். அதே டயத்தில் அட்ட ஸ்ட்ரெச்சில் ரத்தம் உள்ளே வரும். ஸோ இதுதான் இதயத்தினுடைய செயல்படக்கூடிய ஒரு விதமாக இது இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்டினுடைய பீட், இது சாதாரணமாக வினாக்களை கேட்குறாங்க. 72 பீட்ஸ் பெர் மினிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு. ஆனால் வேர்ல்டு கிளாஸ் அத்லெட்ஸுக்கு வந்து ரத்த இதய துடிப்பு என்பது வந்து 35 வரைக்கும் போகும் பெர் மினிட். நம்மளுக்கு 72 முறை துடிக்கும். வேர்ல்டு கிளாஸ் அத்லெட்ஸ், மராத்தான் ரன்னர்ஸு, அதே மாதிரி கிராஸ் கண்ட்ரி ரன்னர்ஸு, 10,000 ரன்னர்ஸ், 5,000 ரன்னர்ஸ் அப்படின்னு வேர்ல்டு கிளாஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் பீட், ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 35 பீட்ஸ் பெர் மினிட் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தோன்னா கார்டியாக் சைக்கிள். கார்டியாக் சைக்கிள் அப்படின்றது ஒரு சைக்கிள். கார்டியாக் சைக்கிள் இஸ் ஆல்டர்னேட் கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி ஹார்ட். ஒரு கண்ட்ராக்ஷன், ஒரு ரிலாக்ஸேஷன், அதாவது சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக். இது எத்தனை செகண்டில் நடக்குது ஒரு கண்ட்ராக்ஷன் அப்படின்னா 0.8 செகண்ட் நடக்குது. கொஸ்டினில் கேட்பாங்க 0.8 செகண்ட் என்னாக்கும். இது சிஸ்டோலிக்னா என்ன, எது சுருங்கும் இல்லை, எது விரியும் இல்லை, இதில் எவ்வளவு பிளட் ப்ரெஷர் வெளியே போகிறோம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு வினாக்கள் உள்ள கேட்பாங்க. பிளட் ப்ரெஷரும் உங்களுக்கு கொஷனில் இருக்குது. அது கார்டியக் சைக்கிளோட இன்க்ளூடடாக வரும். அடுத்து ஹார்ட் சவுண்ட், லப் டப் அப்படின்ற 2 சவுண்ட் இருக்குது. அந்த லப் சவுண்டு எதுக்காக வருது, டப் சவுண்டு, இந்த வால்வு இதயத்தில் இருக்கக்கூடிய வால்வுகள் சுருங்கி விடுவதனால தான் இந்த லப் அண்ட் டப் என்ற சத்தம் வரக்கூடிய ஒலிகள் இருக்கும். இது வந்து S1 அண்ட் L1 சொல்லுவாங்க. இது வந்து இதய ஒலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதயத்தில் வரக்கூடிய ஒலிகள் என்னென்ன ஒலிகள் கேட்டாங்கன்னா லப் அண்ட் டப் என்று சொல்லக்கூடிய ஒலிகள். ஸோ இதுதான் இந்த 13 பார்ட்டையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா உங்களுக்கு வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். நம்ம இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன அப்படின்னா ஒரு இதயத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நான் இங்கே வந்து உங்களுக்கு டீப்பாக நான் சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கடுத்து உள்ளே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நேரடியாக நீங்கள் வந்து அனாட்டமி அண்ட் பிசியாலஜியை பொறுத்தளவு ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு படித்தா தான் உங்களுக்கு புரியும். நேரடியாக இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இதயத்தை சுற்றி இந்த உரம் இருக்குது, இதயத்தை சுற்றி இது இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப்லேயோ இதுலேயோ பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி புரியாது. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாலும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்குருவாங்க. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ முதல்ல ஒரு இதயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதயம் கூட உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இதே இடத்துல உங்களுடைய இன்னொரு இதயத்தை லைட்டாக நான் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். எல்லாருக்குமே ஹார்ட் போடுறது நல்லா தெரியும். ஏன்னா ஹார்ட்டின் போட்டு நிறையா இது பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா முதல்ல இதயம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இதயம் அப்படின்னா எத்தனை அறைகள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதயம் வந்து 4 அறைகளாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ இதயம் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, நீங்கள் இதயத்தை பக்கத்தில் ஆக்சுவலி இதயம் இருக்குது. த ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு மெயினாக வந்து அப்பர் பார்ட் அண்ட் லோயர் பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அதாவது அப்பர் பார்ட்ல இதயம் வந்து டிவைடட் இன்டு, அதாவது ஹரிஜாண்டலி டிவைடட் இன்டு, மேலே இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து மேல் பகுதி, கீழே இருக்கக்கூடியது கீழ்ப்பகுதி. அப்பர் பார்ட் அண்ட் லோயர் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அப்பர் பகுதி, மேல் பகுதி இருக்கிற இதயத்தினுடைய மேல் பகுதி 2ஆக பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மேல் பகுதி எப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு பேர் ஆரிக்கிள், ஆங்கிலத்தில் ஆட்ரியம், ஏட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிக்கிள் அப்படி சொல்லுவாங்க. கீழ்ப்பகுதியை வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதயத்தினுடைய மேல் பகுதிக்கு பேர் என்னன்னா ஆரிக்கிள், கீழ்ப்பகுதிக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா வென்ட்ரிக்கிள் தான். Heart is divided into 4 chambers. Upper chambers are called as auricle, lower chambers are called as ventricle அப்படின்னு சொல்றாங்க. Again
The auricle is further divided into two chambers. Ventricles are further divided into two chambers. Again, the heart is divided into vertically divide ஆகும். இந்த இது வந்து வென்ட்ரிகுலர் வால், இது வந்து ஆரிக்குலர் வால். இதுக்கு பேர் என்ன? ஆரிக்குலர் சுவர். வால்வு கிடையாது, வால். இது வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து ஆரிக்குலார் இடைச்சுவர், இது வந்து வென்ட்ரிகுலார் இடைச்சுவர். இது வந்து ஆரிக்குலார் இடைச்சுவர், இது வந்து ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் இடைச்சுவர். ஆரிக்கிளையும் வென்ட்ரிக்கிளையும் பிரிக்கிறதுனால இதுக்கு பேர் ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் இடைச்சுவர். இது வந்து ஆரிக்கிளையும் இந்த இந்த மொத்தமே இது வந்து மேலே உள்ள பகுதி ஆரிக்கில், கீழே உள்ள பகுதி வென்ட்ரிக்கிள். இது ரெண்டையும் பிரிக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் இடைச்சுவர்னு சொல்றாங்க, ரெண்டுக்கு இடையில இருக்கிறனால. ஆனா இதே இது இங்கே வரும்போது இது ரெண்டும் இங்க இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன பேர் கேட்டாங்கன்னா, அதாவது ஆரிக்கில பிரிக்கக்கூடிய சுவருடைய பேர் என்ன அப்படின்னா ஆரிக்கிளை வலது. இது வந்து வலது ஆரிக்கில், இது வந்து ரைட் ஆரிக்கில், இது வந்து லெஃப்ட் ஆரிக்கில் அப்படின்றது. இந்த பகுதியை மாற்றி இந்த ரைட் ஆரிக்கில் லெஃப்ட் ஆரிக்கில் படம் போடும்போது நீங்க தப்பா போட்டி அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள், ரத்த வாழ்வுகள் எல்லாமே நீங்க தப்பா தான் எழுதுவீங்க. அதனால இது நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க எந்த எக்ஸாமினேஷன், குரூப் 1 எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றவங்க, குரூப் 2 எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றவங்க, குரூப் 4 எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றவங்க, இதே மாதிரி ஸ்பெஷல் டீச்சர் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றவங்க, அதே மாதிரி வந்து டெட் எக்ஸாமினேஷன், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதக்கூடியவங்க எக்ஸாமினேஷன், யாரு நீங்க படிச்சாலும் சரி, இதையும் படிக்கிறீங்களா அப்படின்னா இதையும் படிக்கும்போது இந்த வலது ஆரிக்கில், அதே மாதிரி இடது ஆரிக்கில், வலது வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள், இந்த பகுதிக்கு பேர் வந்து வலது வென்ட்ரிக்கிள், ரைட் ஆரிக்கிள், இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இது கரெக்டா தெரிஞ்சா தான், இந்த 4 பார்ட் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான். ஏன்னா 4 சேம்பர்ஸா பிரிக்கப்பட்டிருக்குல்ல, இந்த சேம்பர்ஸ்ல முதல்ல நடுவுல உள்ள அந்த லேயருக்கு பேர் என்ன, அந்த வாலுக்கு பேர் என்ன, அதே மாதிரி ஹரிஜாண்டலா பிரிக்கிற வாலுக்கு பேர் என்ன அப்படின்றத தெளிவா சொல்லிட்டேன். அப்புறம் 4 அறைகளுக்கு 4 பேர் சொல்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த அறை இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்க, ரைட் ஆரிக்கிள், அதாவது வலது ஆரிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு பேர் வந்து இடது ஆரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. இந்த கீழே உள்ளது the lower chambers are called as ventricle. So further ventricle is divided into two chambers. One is the left ventricle and right ventricle அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய லெஃப்ட் வென்ட்ரிக், ரைட் வென்ட்ரிக்கிள், இந்த பக்கம் இருக்கக்கூடிய லென்ட். இந்த 4 அறைகளுடைய பேரு உறுதியா தெரிஞ்சா மட்டும்தான் இதயத்துல நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இந்த அறைகளுடைய பேர் தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்போது தவறா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுல முக்கியமான சில வாழ்வையும் முக்கியமான சில விஷயங்களையும் நான் இதுல சொல்லிடுறேன். இப்ப இதயத்தை சுற்றி இந்த உறை இருக்கு பத்தியா, இந்த உரையினுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அதான் பெரிகார்டியல் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த பெரிகார்டியல் லேயருக்கு இடையில ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். 2 லேயருக்கு இடையிலையும் மேல இருக்கக்கூடியது பெரைட்டல், கீழே இருக்கக்கூடியது வந்து விசரல். இந்த ரெண்டுக்கு இடையில பெரைட்டல் பெரிகார்டியம், விசரல் பெரிகார்டியம் அப்படின்னா அந்த பெரிகார்டியத்துக்கு இடையில ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த திரவத்துக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதயத்தை பாதுகாக்கக்கூடிய, இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய உரையினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து வலது ஆரிக்கிள்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதாவது ரைட் ஆரிக்கிள்னு சொல்றோம்ல, இந்த இடத்துல என்னென்ன அதாவது வந்து வெசல்ஸ், அதாவது பிளட் வெசல்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து இன்ஃபீரியர் வினக்கவா அண்ட் சுப்பீரியர் வினக்கவா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ரத்த குழாய்கள் இங்கே வரும். அதுல என்ன அப்படின்னா சுப்பீரியர் வினக்கவா, இன்ஃபீரியர் கவானா மேல் பெரும் சிறை, கீழ் பெரும் சிறை அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல இது போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. ரத்தத்துக்கு, அதாவது சுத்த ரத்தத்தை எடுத்து வரக்கூடிய ரத்த குழாய்களுக்கு பேர் வந்து தமனின்னு சொல்லுவாங்க. அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு வரக்கூடிய ரத்த குழாய், அசுத்த ரத்தம் மீன்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது கார்பன் டை ஆக்சைடு அந்த பிளட்ல இருக்கும். அந்த பிளட்டை எடுத்துட்டு வரக்கூடிய அந்த ரத்த குழாய்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிறை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கொஸ்டின்ல கேட்பாங்க, டீஆக்சிஜனேட்டடை கேரி பண்ணிட்டு வரக்கூடிய, அதாவது அசுத்த கேரிட்டு பண்ண வரக்கூடிய ரத்த குழாய்களுடைய பேர் என்ன, அதே மாதிரி சுத்த ரத்தத்தை கேரி பண்ணிட்டு வரக்கூடிய ரத்த குழாய்களுடைய பேர் என்ன அப்படின்ற வினாக்களும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இந்த இடத்துல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. அடுத்து பார்த்தி அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரே ஒரு ரத்த குழாய்கள் மட்டும் மாத்தி இந்த வேலையை பண்ணும். அது இதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரத்த குழாய் தான். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல அதை சொல்றேன். நுரையீரல் தமனி, நுரையீரல் சிறை, இந்த ரெண்டும் மாத்தி பண்ணும். சுத்தரத்துக்கு பதிலாக அஸ்துரத்தத்தை எடுத்துட்டு வரும், அஸ்துரத்துக்கு பதிலாக சுத்தரத்தை எடுத்து மாத்தி பண்ணும். நுரையீரல் தமனினாவே என்ன பண்ணணும், சுத்தரத்தை தானே எடுத்துட்டு போகணும். ஆனா தமனி வந்து இங்க நுரையீரல் தமனி மட்டும், அதாவது பல்மனரி ஆர்டரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி நுரையீரல் சிறை, இந்த ரெண்டு மட்டும்தாங்க அதனுடைய வேலையை மாத்தி பண்ணும். அப்ப நீங்க கேட்கும் போது
அஸ்து ரத்தத்தை, அதாவது பல்மனரி ஆர்டரி என்ன ரத்தத்தை எடுத்துட்டு போகுதுன்னா, நீங்க ஆர்டரின்னு சொன்ன உடனே, நுரையீரல் தமனின்னு சொன்ன உடனே அது சுத்த ரத்தம்னு எழுதக்கூடாது. அது அஸ்து ரத்தத்தை தான் எடுத்துட்டு போகும். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். இப்ப இன்பீரியர் வினக்கவா சுப்பீரியர் வினக்கவானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது மேற்பெரும் சிறை கீழ்பெரும் சிறைன்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, வலது ஆரிக்கில்ல இருக்கு, ரைட் ஆரிக்கில்ல இருக்கு. இதுல வந்து இன்பீரியர் வினக்கவா சுப்பீரியர் வினக்கவா. மேற்பெரும் சிறை, மேற்பெரும் சிறை அப்படின்றது இதயத்தினுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட் என்று சொல்லக்கூடிய அஸ்துரத்தத்தை கலெக்ட் பண்ணி வரக்கூடிய ரத்த நாளங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழ்பெரும் சிறை என்பது இதயத்தினுடைய கீழ்ப்பகுதியில், மனித இதயத்தினுடைய உடலுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, கால் பகுதி, இதில் இருக்கக்கூடிய அஸ்துரத்தை எடுத்துட்டு வரக்கூடிய ரத்த குழாய்கள் எங்கே வந்து சேரும் அப்படின்னா, அந்த அஸ்துரத்தை எங்கே வந்து சேரும் அப்படின்னா, இந்த இன்ஃபீரியர் வினக்கவா என்று சொல்லக்கூடிய கீழ்பெரும் சிறையில தான் வரும். இது அந்த ரத்த குழாய். இது ரெண்டுமே அஸ்துரத்தத்தை எடுத்துட்டு வந்து இங்க இங்க வந்து வைக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து நான் சொன்னேன்ல, அதான் எஸ்சிஏ நோடு அப்படின்ற ஒரு பேஸ் மேக்கர் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எஸ்சிஏ நோடு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும். அதாவது ரைட் ஆரிக்கல்ல தான் எஸ்சிஏ நோடு இருக்கும். அப்ப எஸ்சிஏ நோடு என்பது என்ன அப்படின்னா இதயத்தினுடைய பேஸ் மேக்கர், இயற்கையான ஒரு பேஸ் மேக்கர். அதுதான் இதயத்தை சுருங்கி விரிகிற அந்த ப்ராசஸை தொடங்கக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு வச்சு, அது தொடங்கக்கூடிய ஆர்கன்ல அது ஒரு வந்து பார்ட் எஸ்சிஏ நோடு. அப்ப எஸ்சிஏ நோடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொஸ்டின்ல. எங்க இருக்கு அப்படின்னா ரைட் ஆரிக்கில்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து அதுக்கு கீழே வந்தி அப்படின்னா, கீழே அதுல இருந்து அப்படியே நீங்க கீழே வந்தி அப்படின்னா இது ரைட் சைடு இருக்கு. அதாவது ரைட் சைடுனா வலது. அப்ப வலது சைடுல இந்த ஒரு ஒரு லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது வலது ஆரிக்கிளையும் வலது வென்ட்ரிக்கிளையும் பிரிக்கக்கூடிய இந்த சுவருக்கு பேர் என்ன? வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் இடைச்சுவர். இந்த சுவருக்கு பேர் என்ன? வலது பகுதியை பிரிக்கிறதுனால வலது ஆரிக்குலாரையும் வென்ட்ரிகுலாரையும் பிரிக்கிறதுனால வலது ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் இடைச்சுவர் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். இந்த இடைச்சுவர்ல இங்கனக்குள்ள வந்து ஒரு வால்வு, முக்கியமான வால்வு இருக்குது. இந்த வால்வுக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த வால்வுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைகஸ்பிட் வால்வு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்னது? ட்ரைகஸ்பிட் வால்வு, மூவிதழ் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மூவிதழ் வால்வு எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க பார்க்காம தெரியாம நீங்க அங்க போய் நான் மூவிதழ் வால்வு பத்தி சொல்லலாம், ஆனா லொகேஷன் தெரியாது. அப்ப ஸ்ட்ரக்சர் எந்தெந்த இடத்துல எதுல இருக்குன்றக்காண்டி நான் சிம்பிளா உங்களுக்கு டிரா பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப இதுக்கு பேர் என்னது? மூவிதழ் வால்வு. இந்த மூவிதழ் வால்வு என்ன பண்ணும் அப்படின்னா, இது இது வந்து ரத்தத்தை, இங்க இருக்கக்கூடிய அஸ்துரத்தை நிரம்பின பிறகு அந்த அஸ்துரத்தத்தை எல்லா ரத்தத்தையும் எங்கே கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூவிதழ் வால்வு வழியாக, அதாவது ட்ரைகஸ்பிட் வால்வு என்று சொல்லக்கூடிய இந்த வால்வுகள் வழியாக எங்கே ரத்தம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வலது வென்ட்ரிக்கிளுக்கு வரும். அதாவது ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். இங்க வரக்கூடிய ரத்தம் வந்து என்னது? அஸ்துரத்தம். இங்க அஸ்துரத்தம் வந்து இங்க ஃபில் ஆன பிறகு இங்க இருந்து, அதாவது வலது வென்ட்ரிக்கிள் இருந்து ஒரு ரத்த குழாய் போகும் வெளியில. அந்த ரத்த குழாய்க்கு பேர் என்ன அப்படின்னா பல்மனரி ஆர்டரின்னு சொல்லுவாங்க. பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரி அப்படின்னா தமிழ்ல அதுக்கு பேர் வந்து நுரையீரல் தமனி. இந்த நுரையீரல் தமனி என்ன பண்ணும் அப்படின்னா, நுரையீரலுக்கு பியூரிஃபிகேஷனுக்காக இம்பியூர் பிளட்டை எடுத்துட்டு வெளியில நான் எங்க கொண்டு போனா நுரையீரலுக்கு கொண்டு போகும். இங்க இருந்து பிளட்டை எங்க இருந்து எடுத்துட்டு வரும்? அப்ப அஸ்தரத்தமானது வலது வென்ட்ரிக்கிள்ல இருந்து நுரையீரல் தமனி வழியாக, நுரையீரல் தமனினாவே என்ன ரத்தம் வரணும்? சுத்த ரத்தம் வரணும். ஆனா இந்த இடத்துல அஸ்துரத்தை, இந்த ஒன்று மட்டும்தான் பணியை மாத்தி பண்ணுது. அப்ப இங்க ரத்தமானது இங்க இருந்து நுரையீரல் தமனி வழியாக நுரையீரலுக்கு வருகிறது. நுரையீரல்ல கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அல்வியோலர் பார்ட்ல, த ஃபைனல் பார்ட் ஆஃப் தி லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏர் ஷக் காற்றுப்பைகளை நடக்கும். அது வந்து ட்ரக்கியா, பிராங்கியா உலஸ் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அந்த இதுல இருக்கும். நோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நேசல் கேவிட்டி, அடுத்து பேரனெக்ஸ், லேர்னெக்ஸ், ட்ரக்கியா, பிராங்கியோலஸ், அல்வியோலான்னு சொல்லக்கூடிய பார்ட் இருக்கும். அது வழியா வந்து வரும். ஸோ இந்த அல்வியோலார்ல தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய இடம். இஸ் ஏ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி லங்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அல்வியோலார் தான். ஸோ அல்வியோலாருக்கு இங்கே வரும். இங்கே வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து பியூரிஃபிகேஷன் நடக்கும், டிஃப்யூஷன் நடக்கும். நடந்த பிறகு ரத்தம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பியூரிஃபிகேஷன் ஆகி ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு இங்கே இருந்து நுரையீரல் இருந்து ஒரு ரத்த குழாய் கிளம்ப, அந்த ரத்த குழாயினுடைய பேர் எது அப்படின்னு பார்த்தோன்னா பல்மனரி வெயின். அப்போ வெயின் இப்போ என்ன பண்ணுச்சு? சுத்த ரத்தத்தை எடுத்துட்டு வருது. அப்போ இந்த இடத்துல மட்டும் ஃபங்க்ஷன் மாற்றி பண்ணுதுங்க. அந்த வெயின் எங்கே வந்து சேரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த இடத்துல வந்து மறுபடியும் சேரும் அப்படின்னா இதயத்தில்
அப்ப வலது ஆரிக்கிலிருந்து போன ரத்தமானது இம்பியூர் பிளட், அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட் நுரையீரல்ல சுத்தப்படுத்தப்பட்டு, அந்த சுத்தப்படுத்தப்பட்ட ரத்தமானது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இடது ஆரிக்கிளுக்குள்ள வரும். இதுக்கு பேர் இடது ஆரிக்கிள். இந்த பகுதியினுடைய பேர் என்ன? இடது ஆரிக்கிள். அப்ப இடது ஆரிக்கிள்ல வெயின் எல்லாமே வந்து இங்க சேரும். அப்ப இங்க சுத்த ரத்தமானது இங்க வந்து வந்துரும். அப்ப சுத்த ரத்தம் இங்க வந்து அ இடது ஆரிக்கிள்ல நிரம்புனதுக்கு பின்னாடி, இங்க ஒரு வால்வு இருக்கும். இந்த வால்வுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பைக்கஸ்பிட் வால்வு. பையினா 2. பிரிஃபிக்ஸா பையின்ற வார்த்தை வந்துச்சுன்னா 2. அப்ப இத ஞாபகம் எளிமையா வச்சுக்கிறதுக்கு இடது, இடது அப்படின்னு வச்சோம்னா, அப்ப ஈரிதழ் வால்வு. தமிழ்ல எழுதணும்னா ஈரிதழ் வால்வுன்னு எழுதுவோம். அப்ப இடது, இடது. இங்க இருந்து ஒரு ஈரிதழ் வால்வு. இந்த 2 வால்வுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குங்க. ரத்தத்த ஒரே திசையில மட்டும் தான் செலுத்தும். மேல இருந்து கீழ தான் வருமே தவிர, கீழ உள்ள ரத்தத்த நரம்புனோனே மேல போக வைக்காது. அப்ப த டைரக்ஷன்ஸ் ஆஃப் பிளட் ஒன்லி ஒன் டைரக்ஷன். அது மட்டும் தான் இத அலோவ் பண்ணும். அதுதான் இந்த வால்வுக்குடைய சிறப்பு அம்சம். அதையும் கொஸ்டின்ல கேட்கலாம். 2 சைடுல ரத்தத்த அனுப்பாது. அப்ப இதுக்கு பேரு பைக்கஸ்பிட் வால்வு. அப்ப பைக்கஸ்பிட் வால்வியாக இங்க வந்து சுத்த ரத்தமானது நுரையீரல் சிரை வழியாக பல்மனரி வெயின் வழியாக வந்த அஸ்த ரத்தமானது என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பைக்கஸ்பிட் வால்வு வழியாக, அதாவது ஈரிதழ் வால்வு என்று சொல்லக்கூடிய வால்வு வழியாக எங்க வந்துருது அப்படின்னா, இடது வென்ட்ரிக்கிளுக்கு, அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு உள்ள வந்துருது. ஸோ இப்ப லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு உள்ள ரத்தம் வந்த பிறகு, இங்க இருந்து ஒரு ரத்த குழாய் வெளியில போகுது. அதுக்கு பேர் அயோர்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மகா தமனி. இருக்கிற தமனியிலே மிகப்பெரிய தமனி எதுன்னு கேட்டாங்கன்னா, மகா தமனி தான். இந்த மகா தமனி எங்க இருந்து போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். அப்ப லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அப்படின்றதுல இருந்து ரத்தம் போகும். எப்பவுமே இந்த வால் ஆஃப் தி திக்னஸ் நீங்க கொடுக்கக்கூடிய கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங் கொடுக்குறீங்க பத்திலாம், அப்போ வந்து எந்த பகுதி ஹார்ட்ல வந்து திக்னஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹைப்பர்ட்ரோபி ஆகும் அப்படின்னா, அந்த வென்ட்ரிக்கிளினுடைய குறிப்பாக வென்ட்ரிக்கிளுடைய எந்த வால்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளினுடைய திக்னஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். மற்ற வால்வெலாம் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகாது. சரியா? அதனால தான் ஹார்ட்டினுடைய எஃபிஷியன்சி அதுக்கு வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கா உள்ள வேலை இருக்கு. அத பத்தி நம்ம டீப்பா உள்ள போ வேணாம். அது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு வார்த்தை. நீங்க குடுக்கக்கூடிய கார்டியோவாஸ்குலர் ட்ரெய்னிங், எந்த கார்டியோவாஸ்குலர் ட்ரெய்னிங் குடுத்தாலும் சரி, அது லாங் டிஸ்டன்ஸ் ரன்னா இருக்கட்டும், இல்ல வந்து பாட்லக் ட்ரெய்னிங் குடுத்தாலும் சரி, அது எல்லாமே இதயத்தினுடைய எந்த வால்வ ஏரோபிக் எக்சர்சைஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்சர்சைஸ் குடுத்தாலும் சரி, அது இதயத்தினுடைய லெஃப்ட் வென்ட்ரிக்கிளினுடைய திக்னஸ அதிகப்படுத்தும். அது வந்து ஹைப்பர்ட்ரோபி நடக்கும். இங்க இருந்து உடல் முழுவதும் ரத்தம் போகும். அப்ப இதுல 2 விதமான இந்த இடத்துல மட்டும் 2 விதமான சர்க்குலேஷன் நம்ம பார்க்கலாம். 2 சர்க்குலேஷன் பார்த்தோம். ஒண்ணு வந்து பல்மனரி சர்க்குலேஷன், இன்னொன்னு வந்து சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன். இந்த பல்மனரி சர்க்குலேஷன்ன்றது த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளட் பிட்வீன் தி ஹார்ட் அண்ட் லங்ஸ். அடுத்து வந்து அதே இது வந்து சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷன் அப்படின்றது எதுக்கு இடையில நடக்குது அப்படின்னா, த பிளட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் தி ஹார்ட் அண்ட் நம்மளுடைய சிஸ்டம்ஸ், அதாவது ஆர்கன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இடையில நடக்கக்கூடியது. இது அப்ப பல்மனரி சர்க்குலேஷனா என்ன, சிஸ்டமேட்டிக் சர்க்குலேஷனா என்னன்னு கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ இந்த பகுதியிலிருந்து அப்படியே மற்ற உறுப்புகளுக்கு ஃபுல்லா இந்த அயோர்ட்டா போய் ரத்தத்தை கொடுக்கும். இதயத்துக்கு தேவையானதை கொடுக்கும். இதயத்துக்கு தேவையான ரத்தத்தை கொடுக்கும். கிட்னிக்கு தேவையான ரத்தத்தை கொடுக்கும். வயிற்று பகுதிகளுக்கு தேவையான ரத்தத்தை கொடுக்கும். உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போகும். அயோர்ட்டா மூலமா தான் போகும். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்ப நீங்க வரக்கூடிய பார்ட் எல்லாமே ஈஸியா நீங்க உள்ள படிக்கிறது. ஸோ இந்த பகுதி இந்த மகாதமனின்னு சொல்லக்கூடிய அயோர்ட்டா இருக்கு பார்த்தீங்களா, அது எங்க இருந்து வந்துச்சு? லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து வந்தது. இந்த படத்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். பல்மனரி பல்மனரி அதாவது பல்மனரி ஆர்டரி, பல்மனரி வெயின் சொல்லும் பார்த்தீங்களா, இது 2 எங்க இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ஏன்னா ரத்தத்த மாத்தி பண்ணக்கூடிய ரத்த ரத்தத்தையும், சுத்த ரத்தத்தையும் மாத்தி எடுத்துட்டு வரக்கூடியது அப்படின்றது. இது போக நீங்க வந்து சில நாளங்கள்லாம் இருக்கு. அது உள்ள போகும்போது நான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல வரிசையா சொல்லிட்டே வரேன். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, கீழ உள்ள பார்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ இதயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதயம் ஒரு தசையிலான அதாவது மஸ்குலர் ஆர்கன், உள்ளீடற்ற ஹாலோ ஹாலோ ஆர்கன். அது வந்து குழிந்து தானே இருக்குது. உள்ள குழி மாரி இருக்குல்ல. ஹாலோன்னா என்னது? ஹாலோ அப்படின்னா, இப்ப நீங்க அம் ரிலே பேட்டர்ன் கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஹாலோ உள்ள வந்து என்ன இருக்கும்? உள்ள வந்து குழிந்து இருக்குதா? உள்ளீடற்ற பகுதியா இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான். அப்ப இதயமும் அது மாரி தான் இருக்கு. இதயத்துல கொஸ்டின் கேட்ட இதயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டனா, இது என்ன ஆர்கன் கேட்டனா, மஸ்குலர் அண்ட் ஹாலோ ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். இதயம் ஒரு தசையிலான மஸ்குலர் மற்றும் தசையிலான உள்ளீடற்ற உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இதய ரத்தத்தை உடலினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் பம்ப் செய்கிறது. அதே மாரிக்கே உடலில் இருக்கக்கூடிய அசுரத்தத்தை இதயத்துக்கு எடுத்துட்டு வர வேலையும் இது பார்க்கும். சுத்த ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய வேலை. ஸோ இதயம் ரத்த ஓட்ட மண்டலத்தினுடைய ஒரு முக்கியமான உறுப்பு. ரத்த ஓட்ட மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல 3 முக்கியமான உறுப்புகளை நான் சொன்னேன். ஒன்று பிளட், இன்னொன்னு வந்து
ஹார்ட்டு, இன்னொன்று வந்து பிளட் வெசல்ஸ். ஸோ அதில் இதயம் என்பது மிக முக்கியமான உறுப்பு அப்படின்றதான் அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இதயத்தினுடைய அமைவிடம் அப்படின்றது இது தொராசிக் கேவிட்டில் தான் இது அமைந்திருக்கிறது. தொராசிக் கேவிட்டில் தான் இது அமைந்திருக்கிறது. இங்கே பாருங்க, தொராசிக் கேவிட்டில் தான் அது அமைந்திருக்கிறது. அதே மாதிரி இரு நுரையீரலுக்கு இடையில், அதாவது மீடியா ஸ்டெர்னம். மீடியா ஸ்டெர்னம்னா ரெண்டு நுரையீரலுக்கு இடையில காணப்படக்கூடிய பகுதியில் இருக்கு. அதே மாதிரிக்க மார்பெலும்பினுடைய பின்னால், ஸ்டெர்னத்துக்கு பின்னால் தான் அது அமைஞ்சிருக்கும். அப்புறம் உதரவிதானத்தினுடைய மேல்புறம், உதரவிதானம் என்று சொல்லக்கூடிய மார்பரையும் வயிற்றையும் பிரிக்கக்கூடிய ஒரு லேயர் இங்கே இருக்கும். சரியா? சுவாசத்துல மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு உறுப்பு வந்து டயப்ரம் என்று சொல்லக்கூடியது. இந்த டயப்ரம்த்துக்கு மேல் பகுதியில தான் இது அமைஞ்சிருக்கு. அடுத்து இதயத்தினுடைய 2/3 பகுதி இடது பக்கத்திலும், அதே மாதிரி 1/3 பகுதி வந்து வலது பக்கத்திலும் இதயத்துல இருக்கும் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இதயத்தினுடைய அமைவிடம் எங்க இருக்கு, லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றது தெளிவா தெரியுது. அடுத்து இதயத்தினுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய சுமாரா பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நீளம் இருக்கும் அப்படின்னா 12 சென்டிமீட்டர். இதனுடைய அகலம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 9 சென்டிமீட்டர். அகலம் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கும். இதனுடைய தடிமன், திக்னஸ் ஆஃப் தி ஹார்ட், அதாவது ரத்தத்தி இது ஹார்ட்டினுடைய லென்த்ன்னு கேட்டாங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஹார்ட்டினுடைய பிரெத் அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 சென்டிமீட்டர். அதே மாதிரி தடிமன் அப்படின்னா ஹார்ட்டினுடைய திக்னஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 சென்டிமீட்டர். இந்த யூனிட் கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி எடை அப்படின்னு வரும்போது ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜா வந்து 300லிருந்து 350 கிராம் இருக்கும். எப்பவுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதயத்தை கம்பேர் பண்ணும்போது இதயத்தினுடைய எஃபிஷியன்சி, இதயத்தினுடைய வெயிட் எல்லாமே ஆண்களுக்கு அதிகமா இருக்கும், பெண்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப பெண்களுக்கு வந்து எவ்வளவு ஆவரேஜா இருக்கு, நான் அக்யூரேட்டா சொல்லலைங்க, ஆவரேஜா சொல்றேங்க. 250லிருந்து 300 கிராம் இருக்கு. அதாவது வந்து ஒன் க்ளோஸ்டு ஃபிஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நபரினுடைய கை முட்டி அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஸ்ட்னா என்ன? உங்க உங்க இதயம் சைஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு கையை வந்து இப்படி சுருக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் க்ளோஸ்டு ஃபிஸ்ட் இது பேர். அப்ப இதயத்தினுடைய அளவு எதுன்னு கேட்டாங்கன்னா ஒன் க்ளோஸ்டு ஃபிஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இப்படி க்ளோஸ்டு ஃபிஸ்ட்னா உங்களுடைய விரல்கள்லாம் சுருக்கி இப்படி க்ளோஸா வைக்கிறீல்ல, இதுதான் உங்க இதயத்தில் உங்களுடைய அந்த ஒன் க்ளோஸ்டு ஃபிஸ்ட் அளவுல தான் உங்க இதயம் இருக்கும். அது இண்டிவிஜுவலா அந்த அளவுல டிஃப்ரெண்ட் இருக்கும். இதயத்தினுடைய அறைகள் அப்படின்னு சொல்லும்போது 4 சேம்பர்ஸ் பார்த்துட்டோம். சரி, இதயத்தினுடைய 4 அறைகள் அங்கவே டீப்பா சொல்லிட்டோம். இங்க வந்து ஒன்லி ஃபார் ஜஸ்ட் ஃபார் வந்து அண்டர்லைனிங் தான். அப்ப இதயத்துல எத்தனை அறைகள் மனித இதயத்தில் காணப்படுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 4 அறைகள் காணப்படுகின்றன. மேல் அறைகளுக்கு பேர் வந்து அயோர்டான்னு சொல்றோம், அதாவது ஆரிக்கிள் சொல்றோம். சரி, ஆரிக்கிள் ஆர்டரின்னு சொல்றோம். அயோர்டா கிடையாது, அது அயோர்டான்றது அது வந்து ரத்த நாளம். சரியா? மகாதமனின்னு சொல்றோம் அது. அப்ப மேலறைகள் ஆர்டரின்னு சொல்றோம், கீழறைகள் வென்ட்ரிக்கிள்னு சொல்றோம். மேலறைகள் ஆர்டரியை ரெண்டா பிரிக்கிறோம். ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள் பிரிக்கிறோம். அதே மாதிரி கீழே உள்ளது ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்ப மேலறைகள் ஃபுல்லா ரத்தத்தை பெறுகின்றன. கீழறைகள் ஏன்னா ரத்த இன்ஃபீரியர் வினக்கவா சுப்பீரியர் வினக்கவா ரத்தம் வந்து மேலறைகளுக்கு வரும். அதாவது எந்த பகுதிக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா வலது ஆரிக்கிளுக்கு வரும். அதே மாதிரி இடது ஆரிக்கிளுக்கு வந்து நுரையீரல் சிறையிலிருந்து ரத்தம், தூய்மையான ரத்தம் உள்ள வரும். ஸோ அப்போ மேலறைகள் ரத்தத்தை பெறுகின்றன. அப்ப ரத்தம் ரிசீவ் பண்ணக்கூடியது மேலறைகள். கீழறைகள் எல்லாமே ரத்தத்தை என்ன பண்ணுது அப்படின்னா வெளியேற்றுகின்றன. அதே மாதிரி வலது வென்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய ரத்தம் வந்து என்னன்னா நுரையீரலுக்கு போகும் தூய்மைக்காக. அதே மாதிரிக்கே நுரையீரலில் இருக்கக்கூடிய ரத்தம், அதே மாதிரிக்கே இடது வென்ட்ரிக்கில் இருக்கக்கூடிய ரத்தமானது உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வெளியேற்றப்படுகின்றன. அதே மாதிரி இடது கீழ் ரெண்டு சுவர் மிகவும் தடிமனாக இருக்கும். அது வந்து எதுக்காக அப்படின்னா நான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல சொல்றேன். எதுக்கு தடிமனா இருக்கு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஏரோபிக் ட்ரைனிங்னால தான் அது வந்து தடிமனை அதிகப்படுத்த முடியும் நம்மளால. அடுத்து இதய சுவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3 அடுக்குகளால் ஆனப்பட்டது. அது வந்து இந்த கார்டியம், அதுக்கு வார்த்தை எபினா மேல்னு அர்த்தம், மேல் பகுதி. அப்ப வெளிப்புற உரைன்னு அர்த்தம். எபிகார்டியம், மயோகார்டியம் அப்படின்னா நடுப்புற தசை அடுக்கு. அதுக்கடுத்து எண்டோகார்டியம் அப்படின்னா உள்புற தசை அடுக்கு. அப்ப இதயத்து 3 சுவர்களால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த 3 சுவர்களுடைய மேல் பகுதியில தான் நம்மளுக்கு வந்து பெரிகார்டியம் அப்படின்ற லேயர் இருக்கும். அந்த பெரிகார்டியல் லேயருக்குலாம் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்கும். இதுல இந்த 3 லேயர்ல எந்த லேயர் ரொம்ப திக்கா இருக்கும், தடிமனா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னா மயோகார்டியம் தான் மிகவும் தடிமனான ஒரு அடுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும்தான் ரொம்ப தடிமனா இருக்கும் மற்ற அடுக்கை தவிர, இதயத்துல சுற்றி இருக்கக்கூடிய 3 உரைகள்ல. அடுத்து பெரிகார்டியம் அப்படின்றது இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய இரட்டை சவ்வு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டபுள் மெம்பரைன்ஸ் சொல்றாங்க. இந்த டபுள் மெம்பரைன்ல இதுல வந்து இதனுடைய பெரிகார்டியல் ஃப்ளூயிட், அதாவது வந்து பெரைட்டல் பெரிகார்டியம், வெசரல் அப்படின்றது உள்ள இருக்கக்கூடியது. இந்த 2 தான் டபுள் மெம்பரைன் சொல்றாங்க. இதுக்கு இடையில என்ன திரவம் இருக்கு அப்படின்னா ஃப்ளூயிட், பெரிகார்டியல் அப்படின்ற ஒரு ஃப்ளூயிட் இதுக்குள்ள இருக்குது.
இந்த திரவம் உராய்வை குறிக்கின்றது, இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. இதயம் இப்போ வந்து எப்படி ஆயில் வந்து லூப்ரிகேஷனுக்காக என்ஜின்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, அது தேய்மானமாகாம இருக்குது. அது மாதிரி இதயம் தேய்மானமாகாம இருக்கிறதுக்கும் ப்ளஸ் இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பார்ப்பதற்கு தான் பாதுகாப்பதற்கு தான் இந்த பெரிகார்டியல் திரவம் அதில் இருக்குது அப்படின்றது. அப்புறம் இதயத்தினுடைய வால்வுகளை பொறுத்தளவு நான் அங்கேயே சொல்லிட்டேன். ட்ரைகஸ்பிட் வால்வு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, பைகஸ்பிட் வால்வு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அது கொஸ்டினில் கேட்பாங்க. ட்ரைகஸ்பிட் வால்வு வந்து ரைட் ஆட்ரியம் ரைட் வென்ட்ரிகளுக்கு இடையில இருக்கும். அதே மாதிரி பைகஸ்பிட் வால்வு லெஃப்ட் ஆட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வால்வு. இது தவிர பல்மனரி செமினூரல் வால்வ்ஸ். பல்மனரி செமினூரல் வால்வ்ஸ் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் நுரையீரல் தமனின்னு ஒன்று படிச்சு இல்லை, அதாவது வலது வென்ட்ரிக்கிலிருந்து அஸ்துரத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ரத்த குழாய் இருக்கா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வால்வுக்கு பேர் என்ன அப்படின்னா பல்மனரி செமினூரல். ஏன்னா பல்மனரினா நுரையீரல். அப்போ அந்த பல்மனரி செமினூரல் வால்வுன்றது அங்கே இருக்கும். அதே மாதிரி அயோட்டிக் செமிலூனார் வால்வு அப்படின்றது தூய ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய மகாதமனி இருக்குல்ல, உடம்புக்கு ஃபுல்லாக எடுத்துட்டு போகுது பாருங்க. அந்த மகாதமனி எங்கிருந்து கிளம்பக்கூடிய ரத்த நாளம் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது இடது வென்ட்ரிக்கு. அப்ப இடது வென்ட்ரிக்கில் அந்த கீழே ரத்த குழாய் கிளம்பும் போது அதுக்கு கீழே ஒரு வால்வு இருக்கும் ரத்தம் உள்ள போறதுக்காக. ஏன்னா அது ஒரே திசையில தான் செலுத்தும்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அயோட்டா செமிலூனார் வால்வு, இது ரெண்டுமே அரைச்சந்திர வால்வு பிரைச்சந்திர வால்வுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரைகஸ்பிட் வால்வுல பார்த்தோம் அப்படின்னா 3 ட்ரை வால்வ்ஸ், 3 வால்வ் 3 கப்ஸ் இருக்குது. அதே மாதிரி மிட்ரல் வால்வ். இந்த இன்னொரு ஒரு கொஸ்டின் முக்கியமாக படிச்சுங்க. இந்த பைகஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேர் வந்து மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைகஸ்பிட் வால்வ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் மிட்ரல் வால்வ். ஸோ மிட்ரல் வால்வுன்னு கேட்டாலும் சரி, பைகஸ்பிட் வால்வுன்னு கேட்டாலும் ரெண்டு ஒன்று தான். அடுத்து முக்கியமான ரத்த நாளங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுப்பீரியர் வீனக்கவா, மேற்பெரும் சிரை, இன்ஃபீரியர் வீனக்கவா கீழ்பெரும் சிரை, பல்மனரி வெயின், இதயத்திற்கு போகக்கூடிய பல்மனரி வெயின் அண்ட் பல்மனரி ஆர்டரியும் இதில் வந்துடும். அதாவது இது இது வந்து ரெண்டா பிரித்து கொடுக்குறாங்க. இதுக்கான இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு வரும் ரத்த நாளங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா அது இன்ஃபீரியர் வீனக்கவா, சுப்பீரியர் வீனக்கவா, பல்மனரி வெயின். பல்மனரி வெயின் சுத்தர, அதாவது இன்ஃபீரியர் வீனக்கவா சுப்பீரியர் வீனக்கவா ரெண்டு அஸ்தரத்தை எடுத்துட்டு வந்துருக்கும். உடல் மேல் பகுதி கீழ்ப்பகுதியிலையும், கீழ்பெருஞ்சிரை மேல் பெருஞ்சிரை. இந்த பல்மனரி வெயின் அப்படின்ற சுத்தரத்தத்தை நுரையீரல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அப்ப இது இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு வரும். இதயத்தை நோக்கி வரக்கூடிய ரத்த குழாய்கள் எல்லாமே ஆர்டரி தான். இதயத்தை நோக்கி வரக்கூடிய ரத்த குழாய்கள் எல்லாமே வெயின் தான். அதே மாதிரிக்கு வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இதயத்திலிருந்து ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் அப்படின்னு நீங்க பார்த்தா அப்படின்னா பல்மனரி ஆர்டரி அப்படின்றது வந்து அஸ்துரத்தை எடுத்துட்டு நுரையீரலுக்கு எடுத்துட்டு போகுதுல. அதே மாதிரிக்கு அயோட்டா, இதயத்தில் இருக்கக்கூடிய அயோட்டா மூலமா ரத்தமானது உடலின் எல்லா பகுதியும் சப்ளை பண்ணப்படுறதுல அந்த பகுதி ஆர்டரி. அப்போ பல்மனரி ஆர்டரி பல்மனரி வெயிட் மட்டும் தான் மாற்றி பண்ணும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே ஆர்டரி வெயினும். ஆர்டரினா சுத்தரத்தம் தான், வெயின்னா அஸ்துரத்தம் தான். ஒரே ஒரு இடத்த தவிர, நுரையீரல் தமனி என்ற நுரையீரல் சிறை தவிர. இதை மறந்துடக்கூடாது. மீண்டும் மீண்டும் நான் ஒரு 3 தடவை இதில் சொல்லிட்டேன். அடுத்து இதயத்தினுடைய வலது மற்றும் இடது பகுதி. வலது இதயம் அப்படின்றது அஸ்துரத்தம் நுரையீரலுக்கு அனுப்புகிறது. இடது இதயம் அப்படின்ற சுத்தரத்தத்தை உடல் முழுவதும் அனுப்புகிறது அப்படின்றது. அப்போ அந்த வலது இதயம் அஸ்தரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பல. இந்த இந்த சர்க்குலேஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா த சர்க்குலேஷன், த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பிட்வீன் தி லங்ஸ் அண்டு ஹார்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பல்மனரி சர்க்குலேஷன். நுரையீரலுக்கு இடையில் நடக்கக்கூடியது. இது வந்து உடல் உறுப்புகளுக்கும், ஏன்னா இதயம் போய் அங்கே போய் ஆக்சிஜனை கொடுத்துட்டு அங்கே உள்ள கார்பன் டை ஆக்சைடு வளர்சிதை மாற்றத்தினால் நடக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்து தானே அது வரும். அப்போ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே நடக்குது அப்படின்னா இடது இதயம், அதாவது சுத்தரத்தம் உடல் முழுவதும் அனுப்பக்கூடியது. அடுத்து இதயத்தினுடைய கடத்தல் கண்டக்டிங் சிஸ்டம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த எஸ்சிஏ நோடு என்று சொல்லக்கூடிய சைனோ ஆர்டரியல் நோடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நோடு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வலது ஆரிக்கில் அது இருக்கும். இது இதயத்தினுடைய பேஸ் மேக்கர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சிஏ நோடு நேச்சுரல் பேஸ் மேக்கர்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது எங்கே இருக்கு லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னா வலது ஆரிக்கில் தான் இது லொக்கேட் ஆயிருக்கும். அடுத்து ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுன்னு ஒரு நோடு இருக்கும். சைனோ ஆர்ட்ரியல் நோடு தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்ட்ராக்ஷனை தொடங்கி வைக்கும். அந்த கண்ட்ராக்ஷனுடைய அந்த இம்பல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்டக்ஷன் இம்பல்ஸ் இருக்குல்ல, அது எங்கே போகும் அப்படின்னா அந்த சிக்னல்ஸ் எங்கே போகும் அப்படின்னா அந்த சமிக்கைகள் வந்து ஏவி நோடுக்கு போகும். அந்த சமிக்கைகள் ஏவி நோடுல இருந்து பண்டில்ஸ் ஆஃப் ஹீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கான கடத்தப்படும். அதுக்கடுத்து வந்து புர்கின்ஸ் ஜா அப்படின்ற ஒரு ஃபைபருக்கு கடத்தப்படும். ஸோ இப்படி தான் வந்து இந்த கண்டக்ஷன் வந்து தொடங்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதயத்தினுடைய பேஸ் மேக்கர் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா எஸ்சிஏ நோட் அப்படின்றத ஆன்சர் பண்ணிடுங்க. இதய துடிப்பு நார்மலாக வந்து 72 பீட்ஸ் பெர் மினிட்ஸ். வேர்ல்டு கிளாஸ் அத்லெட்ஸுக்கு வந்து 35, 40 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆவரேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 60 to 100 பீட்ஸ் பெர் மினிட். ஆவரேஜாக இதய துடிப்பு எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா 60லேருந்து 100 வரைக்கும் நார்மல் பர்சன்ஸ்க்கு இருக்கும். அதே மாதிரிக்கே நார்மலான இதய துடிப்பு எக்ஸாக்டாக கேட்டாங்கன்னா அந்த யூனிட் மறந்துடக்கூடாது. 72 பீட்ஸ் பெர் மினிட். ஒரு நிமிடத்திற்கு
எத்தனை முறை இதயம் துடிக்குது அப்படின்னா 72 முறை துடிக்கிறது அப்படின்ற பார்த்துங்க. அடுத்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு முழு சுழற்சி. கார்டியாக் சைக்கிள்னா இல்லை, ஆல்டர்னேட் கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஒன் கண்ட்ராக்ஷன் ஒன் ரிலாக்ஸேஷன். அதாவது சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான ப்ரெஷர். ஒரு சிஸ்டோலிக் கண்ட்ராக்ஷன், இன்னொரு இது வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அப்போ ஒரு முழு இதயத்தினுடைய இதய சுழற்சி என்பது வந்து என்ன அப்படின்னா 0.8 செகண்ட். அப்போ கொஸ்டின்ல கேட்கும்போது உங்களுக்கு இந்த 0.8 செகண்டை பொறுத்தளவு வினாக்கள் கேட்பாங்க. இதுல வந்து அதை தனியா பிரிச்சும் கேட்கலாம். அதாவது வந்து சிஸ்டோலிக் ஆர்டரியினுடைய ப்ரெஷர் எதுன்னு கேட்டாங்கன்னா 0.1 செகண்ட். அதே மாதிரி வென்ட்ரிக்கல் சிஸ்டோலுடைய கேட்டாங்க அப்படின்னா 0.3 செகண்ட்ஸ் சொல்றாங்க. கம்ப்ளீட் சிஸ்டோல் நடக்கிறதுக்கான டைம் கேட்டாங்கன்னா இதை பிரிச்சு கேட்டாங்கன்னா, அதாவது வந்து கார்டியக் சைக்கிள் எவ்வளவு நேரத்தில் நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா 0.8 செகண்ட் தான். ஆனா தனித்தனியா பிரிச்சு ஆர்டரி சிஸ்டோல்னு கேட்டா 0.1 செகண்ட், வென்ட்ரிக்கல் சிஸ்டோல்னு கேட்டாங்கன்னா 0.3 செகண்ட்ஸ், கம்ப்ளீட் டயஸ்டோல் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 4 செகண்ட். தனியா பிரிச்சு கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதயத்தினுடைய ஒலிகள், அதாவது ஹார்ட்டினுடைய சவுண்டு. ஹார்ட்டினுடைய சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லப் அண்ட் டப் அப்படின்னு இருக்கும். இந்த லப் அண்ட் டப் அப்படின்ற சத்தம் எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதயம் சுருங்கி விரிகின்ற பொழுது இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வால்வுகளில் ரத்தம் போகும்போது அந்த சத்தம் வரும். அதுக்கு பேர் தான் லப் அண்ட் டப்னு சொல்லுவாங்க. லப் அப்படின்றது S1 அப்படின்னு இண்டிகேட் பண்றாங்க. அதே மாதிரி டப் அப்படின்றது S2ன்றது இண்டிகேட் பண்றாங்க. ஸோ இந்த அளவுல நீங்க இதயத்தினுடைய அமைப்பு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு தேர்வில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் எப்படி கேட்கப்படுவாங்க அப்படின்ற பத்தி விரிவாக ஒரு 13 ஹெட்டிங்ஸ்ல உங்களுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்துருக்கேன். இது தவிர நீங்க இன்னும் கூடுதலாக இந்த ரத்த ஓட்ட மண்டலத்துல என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய திசுக்கள், அதனுடைய பிளாஸ்மாவை பத்தி நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அதற்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரத்த நாளங்களை பத்தி நான் இங்க சொல்லிட்டேன். அப்ப எல்லா உறுப்புகளும் உங்களுக்கு இதுல உள்ளடக்கமா வந்துடும். அப்ப இது தவிர வந்து வினாக்கள் வெளியிலிருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. எனவே தேர்விற்கு நீங்கள் சிறப்பாக தயார் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, அதே மாதிரிக்கே இந்த தேர்வுக்கான உங்களுடைய நேரடி வகுப்புலையோ இல்ல ரெக்கார்டிங் செஷன்லையோ அப்படி இல்லை அப்படின்னா இணைய வழி வகுப்பு மூலமாக நீங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய என்னுடைய நம்பரை, எங்களுடைய மையத்தினுடைய நம்பரை என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டிய, அதாவது மெசேஜ் அனுப்புங்க. அவங்க மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு தொலைபேசியில் கூப்பிடுங்க. அந்த யூடியூப்பினுடைய டிஸ்கிரிப்ஷன் நம்பர்ல இருக்கும். அந்த நம்பரை எடுத்து பேசுங்க. அவங்க உங்களுக்கு வகுப்புல எப்படி இணைவது, குறிப்பாக உங்களுக்கு ரெக்கார்ட் செஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு சிறப்பான வகுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸோ ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸோ என்னதை படிக்கிறாங்களோ அதே தான் நம்ம ரெக்கார்ட் செஷனுக்கு கொண்டு வர்றோம். அப்போ ரெக்கார்ட் செஷனை பொறுத்தளவு உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோக்கள், அதில் உள்ள டெஸ்ட் பேப்பர்ஸ், அதில் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். மாடல் டெஸ்ட் எழுதிக்கலாம். எல்லா வாய்ப்புகளுமே கொடுக்குறோம். அது குறைவான கட்டணத்தில் தான் அந்த கோர்ஸ் இருக்குது. அதனால அது தொடர்புடைய தகவல்களை நீங்கள் வந்து கோஆர்டினேட்டர்ஸ், அந்த வகுப்பு ஒருங்கிணைப்பாளரிடம் கேட்டு தகவல்களை தெரிந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம்.